ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னாப்பாண்டி சேனல். எஸ், நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அக்ஷய திருதி நாளைக்கு தான் வரப்போகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே வந்து அந்த நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து நாளைக்கு வரைக்கும் மதியம் 2 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த அக்ஷய திருதி முகூர்த்தம் வந்து இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் கோல்டு வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நாளைக்கு தான் வாங்கணும்னு கிடையாது, அந்த டைமிங் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரேஸ்லெட் டிசைன்ஸும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெத்தி சுட்டியுமே கோல்டில் இருக்குது. ஸோ அதோட கலெக்ஷன்ஸுமே வந்து பார்க்கலாம். சரிப்பா, ஓகே, நீங்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு டைமிங் சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து தங்கம்லாம் வாங்குறேன், நான் சாமி தான் கும்பிட போகிறேன் வீட்டிலேருந்தே. ஸோ அதுக்கு என்ன டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 5:20லேருந்து மதியானம் 12:20 வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல நேரம் தான். ஸோ நம்ம எந்த டைமில் வேணாலும் இந்த டைமுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிடும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ, அப்புறம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா வெள்ளை கலரில் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளையில் நம்ம மோஸ்ட்டாக செஞ்சோன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்காக தானே, ட்ரை பண்ணுறேன், எந்த தப்புமே கிடையாது. நான் பிரேஸ்லெட் டிசைன் பார்க்க போகிறேன்னு சொன்னேன், பட் கடை பேர் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பிரான்ச்சில் இருக்க குமரன் தங்க மாளிகை. ஸோ சென்னை சில்க் குமரன் தங்க மாளிகை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே பில்டிங்கில் தான் வந்திருக்கோம். ரெகுலராக போகிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட போம்மா! தங்கம் விக்கிற விலைக்கு நான் எங்கேருந்தும்மா பர்ச்சேஸ் பண்ணுறது? விளையாடாத, காமெடி பண்ணாத அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாளைக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து உங்கள் நியர்பைல எங்கே இருக்கோ, நீங்கள் அந்த கடைங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு குவிவாங்கன்னு மட்டும் பாருங்க. அட எங்கேருந்து தான்ப்பா இவங்களுக்குலாம் காசு வருது? அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் வரும். ஸோ தங்கம் வாங்கணுன்றவங்க வந்து வாங்கிட்டே தான் இருப்பாங்க. தங்கம் வாங்க முடியாத நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்துப்பா வாங்குறதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். ஸோ அதுக்காக நம்ம தங்கம் செய்றதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் வைப்க்காக வீட்ல இருந்தபடியே நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள ஒரு பாசிட்டிவிட்டிக்காக செய்யலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லேடீஸ் பிரேஸ்லெட் தான். இவங்க கிட்ட வந்து 3 கிராம்ஸ்லேருந்தே பிரேஸ்லெட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 3 கிராமில் பிரேஸ்லெட்டா அப்படின்னு நானுமே கொஞ்சம் ஷாக் ஆனேன். பட் அதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. அக்கேஷனலா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிஸ் இதுவெல்லாம் போவோம்ல. ஸோ அது மாதிரி வந்து நம்ம போடுற மாதிரி இருந்தோம்னா இந்த 3 கிராமில் வந்து வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போலாம் நெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக இருக்க மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம். நமக்கெல்லாம் ஏஜ் ஆக ஆக தான் கொஞ்சம் பட்டையாக போடுறது, பார்வையா போடுறதுலாம் வந்து தோணும். காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்லலாம் ரொம்பவே குட்டியா, ட்ரெண்டியா அந்த மாரி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இத டக்குன்னு பார்க்கும்போது, பிரேஸ்லெட்டா இல்ல வாட்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவே டிசைன் நல்லா இருந்தது. பார்க்க வந்து டக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு வாட்ச் ஃபீல் தான் கிடைக்கும். பட் இது வந்து பிரேஸ்லெட்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு 6 கிராம்ஸ், 7 கிராம்ஸ் இந்த மாரி இருக்கு. ஸோ வேஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்னுக்கு மாறிட்டே தான் இருக்கும். அதனால என்னால காமனா இதான் வேஸ்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. நீங்க டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். எனிவேஸ் நம்ம வந்து வேஸ்டேஜ்லாம் பார்த்து தானே ஒரு ஜுவல்லரிய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். நெறைய பேர் வந்து பேட்டர்ன் நல்லாயிருக்குன்னு வந்து வாங்குவாங்க. பட் நான்லாம் வாங்குனேன்னா, எந்த டிசைன்ல வந்து வேஸ்டேஜ் கம்மியா இருக்கோ, மோஸ்ட்டா அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வேஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் நமக்கு அது தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. இப்போ நம்ம வீடியோல பார்த்துட்ருக்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 5 கிராம்ஸ்லேருந்து 7 கிராம்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து 6 கிராம்ஸ் தான் நெறைய வந்து வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். நான் நெனச்சேன் இந்த மாரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே அ 1 சவரனுக்கு மேல தான் வரும் அப்டின்ட்டு. பட் பார்க்க வந்து நல்லா பார்வையா இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து அது 5 கிராம், 6 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்டா கோல்ட பொறுத்தவரைக்கும் கேஸ்டிங் இருக்க மாரியான டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். நீங்க வேணா எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க. நார்மலா இருக்க ஒரு ஃப்ளார் பேட்டர்னுக்கும், இல்ல நீங்க கேஸ்டிங் பண்ண மாரி இருக்க ஏதாவது சிலை மாரி வச்சிருப்பாங்கல்ல, பிள்ளையார், முருகர், இல்ல வேல் இந்த மாரி கேஸ்டிங் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து அதிகமாவே போட்டுப்பாங்க. அதாவது வேஸ்டேஜ் சொல்றேன். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற மாரி இருந்தோன்னா, கேஸ்டிங் பேட்டர்ன தவிர மத்த பேட்டர்ன்ஸ் எடுத்தோம்னா, நமக்கு வந்து அதுலயுமே மணி வந்து நெறையவே சேவ் ஆகும். இதெல்லாம் பாருங்க எவ்ளோ மெலிசா இருக்கு பார்க்கறதுக்கு. போட்டோம்னா அவ்ளோ அழகா இருக்கும். பட் நமக்கு இல்ல, காலேஜ் பசங்களுக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட சிஸ்டருக்கோ, இல்ல உங்களோட பொண்ணுங்களுக்கோ வந்து நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி நியூ ட்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைல அவைலபிளா இருக்கு. ஒரு தடவ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றது டி நகர் பிரான்ச்ல இருக்கேன்.
டி நகர் பிரான்ச் வந்து ஒரு பெரிய ஷோரூம்னே சொல்லலாம். ஸோ அங்க வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஜுவல்லரி மட்டும் கிடையாது. ட்ரெஸ் ஐட்டம்ஸுமே வந்து சொல்றேன். ஸோ நீங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சாலே இவங்க வந்து இப்போ அதுவும் நான் சொல்லணும்னா ஒரு 2 கிராம்லேருந்தே மோதிரம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடியோவுமே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா பார்க்காதவங்க. ஆல்ரெடி நம்ம மோதிரம், ஜும்காஸ், அப்புறம் தாலி முகப்பு செயின் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவ வந்து பிரேஸ்லெட் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டிசைன்ஸுமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான இருக்க பேட்டர்ன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இது ரொம்ப தின் வெயிட்டடாக இருக்கனால உங்களுக்கு 3½ கிராம்ஸ்லேருந்து 4 கிராம்ஸ்குள்ளேயே வந்து மோஸ்ட்டா இருக்கும். அதனால நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாது. பார்ட்டி, அக்கேஷன், ஃபங்ஷன் இந்த மாரி யூஸ்க்கு மட்டும் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கழட்டி வைக்கிற மாரி இருக்கும். பட் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் ஒவ்வொன்னும். நல்லா இருக்குல்ல யூனிக்கா? ஒவ்வொரு பேட்டர்ன் பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட மேலே லேபிளுமே இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டு, வேஸ்டேஜ்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும், வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அதுவுமே வீடியோ மேக் பண்ணி போடலாம். கோல்டுல நெத்தி சுட்டி. கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? இப்போ நம்ம இந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கோல்டில் வாங்கணும்னு நினச்சோன்னா, மினிமம் ஒரு 40,000 50,000 வந்து வரும். பட் நம்ம வாங்கிட்டோம்னா, அது லைஃப் லாங் வந்து அது வரப்போகுது. கிட்டத்தட்ட இது என்ன கருக்கவா போகுது? நம்ம எப்பயாவது தானே யூஸ் பண்ண போறோம். ஸோ உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்ட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 5 கிராம்ஸ்லேருந்தே நெத்தி சுட்டிலாம் வந்து இருக்கு. ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இருக்கு. பட் உங்களுக்கு அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 6 கிராம்ஸ் அந்த மாரி தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 7 கிராம்ஸ்லேருந்து 7 1/2 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் வச்சுக்கலாமே, 1 சவரன் வச்சுக்கலாமே. இப்போ இந்த ட்ரேல இருக்கிறத வந்து சொல்றேன். ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்து எனக்குமே ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. கோல்டுல வந்து கொலுசு போடணும்னு சொல்லி. எஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம கொலுசு தான் வந்து பார்க்க போறோம். ஆனா இப்போ வந்து இருக்க ரேட்டுக்கு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது ஒரு பெரிய ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மார்க்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய். டேக் கேர்.